விண்ணப்பித்து தகுதியான அனைவருக்கும் விரைவில் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தகுதியான நபர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டை வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். விண்ணப்பித்து தகுதியான அனைவருக்கும் விரைவில் ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்யப்படும் என உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகுதியான சுமார் 55,000 நபர்களுக்கு விரைவில் முழுமையாக ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய ரேஷன் அட்டை கோரி 1,07,910 விண்ணப்பங்கள் அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளதாகவும், விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான அனைவருக்கும் விரைவில் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களாக ரேஷன் அட்டை அச்சிடுவதில் தாமதம் என பொதுமக்கள் தரப்பில் புகார்கள் என்பது தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்த நிலையில் மீண்டும் ரேஷன் அட்டை விநியோகிக்கும் பணி முழுமையாக நடைபெற்று வருவதாகவும், விரைவில் விண்ணப்பித்த தகுதியான அனைவருக்கும் ரேஷன் அட்டை விநியோகம் செய்யப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விண்ணப்பித்து தகுதியான அனைவருக்கும் விரைவில் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தகுதியான நபர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டை வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். விண்ணப்பித்து தகுதியான அனைவருக்கும் விரைவில் ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்யப்படும் என உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகுதியான சுமார் 55,000 நபர்களுக்கு விரைவில் முழுமையாக ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய ரேஷன் அட்டை கோரி 1,07,910 விண்ணப்பங்கள் அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளதாகவும், விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான அனைவருக்கும் விரைவில் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களாக ரேஷன் அட்டை அச்சிடுவதில் தாமதம் என பொதுமக்கள் தரப்பில் புகார்கள் என்பது தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்த நிலையில் மீண்டும் ரேஷன் அட்டை விநியோகிக்கும் பணி முழுமையாக நடைபெற்று வருவதாகவும், விரைவில் விண்ணப்பித்த தகுதியான அனைவருக்கும் ரேஷன் அட்டை விநியோகம் செய்யப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.